என்ன இது அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான்? ஏ மாயா, மாயா எழுந்துடுறி. என்னம்மா? ஐயோ எழுந்துரு, நான் சொல்றேன், எழுந்துடுறி. மா, நான் தூக்கத்துல இருக்கும்போது என்னை எழுப்ப கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏ நல்ல பொழுது எல்லாம் தூங்கி தூங்கி தாண்டி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். மா, தூங்குறவங்களை எழுப்பி நல்ல பொழுது வேஸ்ட் ஆக்கிட்டோம், கெட்ட பொழுது வேஸ்ட் ஆக்கிட்டோன்னு உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? அதுக்கு இல்லடி செல்வி, சந்தோஷ் கிட்ட நம்ம வாழற வாழ்க்கைக்கே ஒல வைக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காடி. அத உன்கிட்ட சொல்றதுக்காக தான் உன்னை எழுப்பின. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவ மறுபடியும் அந்த ஜோஷியக்காரனை போய் பார்த்திருக்கான். அந்த ஜோஷியக்காரன் ஏதோ பரிகாரம் சொல்லியிருக்கான். அந்த பரிகார விஷயத்த பத்தி தான் சந்தோஷ் கூட பேசிட்டு இருக்காடி. அப்படியா? சரி வா, போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாருடி செல்வி, நீ ஏதோ போன ஜென்மத்துல புறா கூட்டுல இருக்கிற முட்டையை உடைச்சதுனால உனக்கு ஏதோ புத்திர சாபம் இருக்கு, அதனாலதான் நீ இந்த ஜென்மத்துல நம்ம குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படுறன்னு அந்த ஜோஷியக்காரன் சொன்னான்னு சொல்றியே, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கேட்கவே ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாத சந்தோஷ். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அவர் சொல்ற விஷயம் எல்லாமே நிச்சயமா பலிக்கும். அதுவும் இல்லாம நாங்க போன அன்னைக்கு அவர் சஷ்டி விரதத்துல இருந்தாரு. அவர் விரதம் இருந்தப்ப சொன்ன வாக்கு பொய்யாக வாய்ப்பே இல்லை. செல்வி, நம்ம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அட்வொகேட் பெரிய அட்வொகேட். அவர் பார்க்காத கேஸே இல்லை, தெரியுமா உனக்கு? அவர் நமக்காக கோர்ட்ல வாதாடி நமக்கு சாதகமா தீர்ப்பு நிச்சயமா வாங்கி கொடுப்பாரு. தயவு செஞ்சு நம்பு. அதுக்காக பரிகாரம் செய்யறேங்கிற பேர்ல பிச்சை எடுக்க போறேன்னா சொல்லாத. என்னால் அதை ஏத்துக்க முடியாது. அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல இருக்கவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு இல்ல, இந்த பரிகாரத்தை நான் செஞ்சே ஆகணும். அதனால நீ தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு அனுமதி கொடுக்கணும். செல்வி, நம்ம இந்த சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கோம். நீ நம்ம தெருவில் இருக்கிற வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற. இங்க இருக்கிற எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுல சுமங்கலி பூஜை நடந்த போது இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியுமே நீ தான் என்னோட வைஃப்னு சொல்லியிருக்கேன். இப்ப நீ அவங்க வீட்டுல போய் பிச்சை எடுத்தா நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம நீ பிச்சைக்காரி மாதிரியே போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற. நீ பரிகாரத்துக்காக பிச்சை எடுக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்ற. இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் இந்த பரிகாரத்தை பண்ணா நம்ம குழந்தை நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பாத்தியாடி, பிச்சைக்காரியாவே மாறி பிச்சை எடுக்க போறாளாம். இவன் மனசுல பிச்சைக்காரன் படத்துல வர விஜய் ஆண்டனின்னு நினப்பு. கெட்டப்பா மாத்த போறாளாம். மான மரியாதையெல்லாம் என்னத்துக்கு ஆவறது? மா, வாய மூடு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கவனி. இந்த பிச்சைக்கார விஷயம் எல்லாம் வெறும் 3 நாளைக்கு தான். தயவு செஞ்சு பிச்சை எடுக்க எனக்கு அனுமதி கொடு. விளையாடாத. இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. உங்க அம்மா எங்க? அவங்களை கூப்பிடு, கூப்பிடு. மா, ஆண்டி, என்ன இவ பரிகாரத்துக்காக பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? இதெல்லாம் முட்டாள்தனம். நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அது இல்ல மாப்ள, சாமி சொன்னா சரியாதான் இருக்கும். ஓ, இதுக்கு நீங்களும் உடந்தையா? அப்படி இல்ல மாப்ள, இந்த பரிகாரத்தை பண்ணிட்டா எந்த தடங்களும் இல்லாம குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். ஆண்டி, நீங்க வயசுல பெரியவங்க. நீங்க தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லணும். ஆனா அவளை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் நீங்களே அவன் மனசுக்கு எடுத்திருக்கீங்க. செல்வி மனசார யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டா. அதை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் அவ யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டா. அவளை போய் ஒரு புறாவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. அதுவும் போன ஜென்மத்துல பண்ணதுக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்றீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பாத்தியாடி, இவ பேசுறது பார்த்தாம அவ ஆத்தாலும் அவ பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நீலி கண்ணீர் வடிப்பான். நீ வேணா பாரு மாப்ள. சில விஷயங்களுக்கு நாம விளக்கம் சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல கடவுள் இல்லைன்னு எவ்வளோ பேர் சொல்றாங்க. ஆனா கடவுள் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு
அவர் கண்டிப்பா இருக்காரு. செல்விக்கு உங்க மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு மாப்ள. அவ உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பாளா? தயவு செஞ்சு நீங்க செல்வியை தப்பா நினைக்காதீங்க. நீங்க எனக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி செல்வி இந்த பரிகாரத்தை பண்ண அனுமதி கொடுங்க மாப்ள. மாயா, இதாண்டி கரெக்ட் டைம். வா, நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்து குட்டிய குழப்பிடலாம். மா அமைதியாரு. இப்ப நம்ம அங்க போனா தப்பாயிடும். ஏய், இப்ப நம்ம போலனா அவ எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி விஜய் ஆண்டனி மாதிரி தெரு தெருவா பிச்சை எடுத்து பரிகாரத்தை நிறைவேத்திட்டா அப்புறம் அவ குழந்தைக்கு அடைச்சிரோண்டி. அப்புறம் ஈஸியா ஆப்பு வச்சிருவா. அமைதியா இருமா. சந்தோஷ் சம்மதிக்கிற மாதிரி தெரிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம போய் கெடுத்துடலாம். அது வரைக்கும் அமைதியா இரு. உங்களை கூப்பிட்டதே செல்விக்கு அறிவுரை சொல்றதுக்கு. ஆனா நீங்க என்ன சம்மதிக்க வைக்க பாக்குறீங்க. செல்வி, நான் இதுக்கு ஒத்துக்க முடியாது. அஸ்வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நம்ம ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணா அஸ்வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கேலி பண்ண மாட்டாங்க. அப்படி நடந்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இல்ல சந்தோஷ், நான் அஸ்வந்த் கிட்ட கூட பேசிட்டேன். அவனை இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான். என்னது? அஸ்வந்த் ஓகே சொல்லிட்டானா? அஸ்வந்த் டாடி, வாங்க. என்ன டாடி? செல்வி சொன்ன விஷயத்துக்கு நீ சம்மதிச்சியா? ஆமா டாடி. அஞ்சம்மா ரொம்ப பாவம். நானா அவன் கூட போவா? டேய் சந்தோஷ், நான் அவனெல்லாம் கூப்பிடல. அவனே தான் என் கூட வரேன்னு சொன்னான். நீங்க ரெண்டு பேரும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்தா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? டேய் நீ தூங்கு போடா. ப்ளீஸ் டாடி, அஞ்சம்மாவுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அவங்க பரிகாரம் பண்ணாதான் அஞ்சலி இந்த வீட்டுக்கே வருவாள். டேய் நீ ரூமுக்கு போடா. பாத்தியாடி, அவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஸ்வந்தை எப்படி தயார் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இத வளர விடக்கூடாது. டே என்ன மம்மி? டே அவ பிச்சை எடுக்க போனா நீயும் கூட போவியா? அவளுக்காக சப்போர்ட் பண்ணி சந்தோஷ் கிட்ட ரெக்கமெண்ட் வேற பண்றியா? நல்ல விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுற எந்த தப்பும் இல்லையே மம்மி. பிச்சை எடுக்கிறது நல்ல விஷயமாடா? பிச்சை எடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்ஸே ரூல் போட்டிருக்கு. இதுல நீங்க போய் பிச்சை எடுக்க போறீங்களா? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்ன வைக்க இருக்கு? அது ஒரு பரிகாரம் தானே. பரிகாரமாவது பலகாரமாவது இங்கே போய் படு போ. போ. செல்வி, பக்திக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இந்த மாதிரி நம்மளை முட்டாளாக்குற பக்தி எல்லாம் நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நீ அறிவுபூர்வமாக ஏதாவது செய்ய சொல்லு, அதை நான் செய்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி மூடநம்பிக்கையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. நீ கோயிலில் தீச்சட்டி எடுத்ததே எனக்கு பிடிக்கல. இப்போ வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிற. தயவு செஞ்சு இந்த மூடநம்பிக்கையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்க. நீ பிச்சை எடுக்கலாம் போகக்கூடாது, புரியுதா? இப்போ போ. செல்வி, என்னடி பண்றது? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். நீ வா வா. மா பார்த்தல சந்தோஷ் எப்படி கண்ணு மாதிரி பேசிட்டு போறான்னு. அவனுக்கு குடும்ப மானந்தாமா முக்கியம். நல்ல வேலைடி, சந்தோஷ் இதுக்கு ஒத்துக்கல. இல்லனா இவ தெரு தெருவா போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்து பரிகாரத்தை நிறைவேற்றி இருப்பா. அதான் நிறைவேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. சரி போ. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. எப்படி ஆச்சு இது? அது ரெண்டு பேரு என்ன கைய பிடிச்சு இழுத்தாங்க. நான் அப்படியே தட்டி விட்டு என் கையில கீறிடுச்சு. ரொம்ப வலிக்குது. அழுவாதீங்க, எல்லாம் சரியாயிடும். டே கௌதம், பயப்படாதடா. பிரியாக்கு எதுவும் தப்பா நடக்காது. நம்ம கும்பிடுற கடவுள் நம்மளை கைவிட மாட்டார்டா. இல்லம்மா, அவ ஏன் வெளியே போகணும்?
எனக்கு ஊசி எல்லாம் போடாதீங்க, வேண்டாம். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஊசி எல்லாம் போட மாட்டேன், சரியா? டைம்க்கு நல்லா சாப்பிடுங்க, நான் வரேன். டாக்டர் என்னாச்சு? கௌதம், நத்திங் டு வரி. அவங்கள யாரோ கையை பிடிச்சு இழுத்திருக்காங்க, அதனால நகம் பட்டிருக்கு. மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்ல. பிரியா தன்னை காப்பாத்துறதுக்காக போராடி இருக்காங்க, மத்தபடி எதுவுமே நடக்கல. நான் விசாரிச்சு பார்த்தப்போ பிரியாவும் அப்படிதான் சொன்னாங்க. பிரியா கிட்ட யாரோ தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல டாக்டர். அவளுக்கும் அவங்கள பத்தின அடையாளம் சொல்ல தெரியல. பிரியாவை இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே டாக்டர். பிரியா எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன், சாப்பிட ஏதாவது கொடுங்க. நான் கொடுத்த டேப்லெட்ஸ்ல இன்னொரு டோஸ் கொஞ்சம் அதிகமா கொடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சரி. அப்ப நான் கிளம்புறேன் கௌதம். ஓகே. டேய் பாத்தியா, பிரியாக்கு ஒன்னும் ஆகல, நீ தான் ரொம்ப பயந்துட்ட. தீபா, பிரியாக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாயேன். சரிம்மா. காவியா, இங்க வா. நீ ஏன் மம்மியை விட்டுட்டு காணாம போன? உன்னால தான் இவ்ளோ பிரச்சனையும். ஏய் பிரியா, நீ ஏன் வீட்டை விட்டு போன? காவியாவை நான் தேட போனேன். அவ இங்க தானே இருக்கா? இங்க யாருக்குமே குழந்தை மேல அக்கறையே இல்ல. அவ தொலைஞ்சு போய் ரோட அலைஞ்சிட்டு இருந்தா. நான் தான் அவளை காப்பாத்த போனேன். நீ ஜாலியா தூங்கிட்டு இருந்த. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னே தெரியல. இந்த தீபா குழந்தைய கடையில கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டா. அதனாலதான் நான் குழந்தைய தேடி போனேன். நீங்க எல்லாரும் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு டாக்டர் கூப்பிட்டு எனக்கு ஊசி போட சொல்றீங்களா? இருங்க, நீங்க எல்லாரும் தூங்கும் போது நான் உங்களுக்கு ஊசி போட்டுறேன். காவியா, நீ இனிமே தொலைஞ்சு போக கூடாது. அப்படி தொலைஞ்சா நான் உன்னை மறுபடியும் தேடி வருவேன். கௌதம், என்னடா பண்ற? ஐயோ பிரியா, அம்மா, நாமளே எவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை தேடி கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் தேடி போவேன்றா? இவ பைத்தியக்காரத்தனமா காணாம போயிடுவா. நம்ம இவளை தேடி அலையணுமா? கௌதம் சார், அவங்க தெரிஞ்சா இதெல்லாம் பண்றாங்க. தயவு செஞ்சு அவங்க மேல கோவப்படாதீங்க. கௌதம், நீ என்ன அடிச்சிட்டியா? நீ என்ன அடிச்சிட்டல? இரு, உன் மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். டாடி, ஏன் மம்மியை அடிச்சீங்க? சாரி அஞ்சலி, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டத்துல தான் அடிச்சிட்டேன். அம்மா, பிரியாவை இனிமே வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அவ்வளவு சரியா வரும்னு எனக்கு தோணல. அதனால அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேல் அவளை வீட்ல வச்சு பாத்துக்கிறது எனக்கு ரிஸ்க்னு தோணுது. நான் ஹாஸ்பிடல்ல போக மாட்டேன். அப்படி ஹாஸ்பிடல் போனா மொட்டை மாடியில ஏறி கீழே குதிச்சிடுவேன். கௌதம் சார், பிரியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வராங்க. அதனால அவங்கள வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நல்லது. பிரியாவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்க்க வேண்டாம் கௌதம் சார். ஏதோ நம்ம நல்ல நேரம், எதுவும் நடக்கல. ஏதோ விபரீதமா இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு தடவையும் இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? டாடி, மம்மி பாவம் டாடி. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடாதீங்க. இங்கேயே இருக்கட்டும் டாடி. நான் போக மாட்டேன். கௌதம், இனிமே எந்த விபரீதமும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்டா. மாயா, இங்க வாடி. என்னம்மா? அங்க பாருடி. மாயா, இவ பார்க்க அப்படியே பிச்சைக்காரி மாதிரியே இல்ல? ஆமாம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேன். செல்வி, உன்னை இப்படி பார்க்கவே மனசு ரொம்ப வேதனையா இருக்குடி. இன்னும் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னே தெரியலையே. மாப்பிள்ளை பிச்சை எடுக்க வேணாம்னு சொல்லியும் நீ இப்படி பிச்சை எடுக்க பிடிவாதமா போறியே. இல்லம்மா, நான் இந்த வீட்ல இருக்கிறதே என் குழந்தைக்காக தான். அவளுக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். சந்தோஷ்க்கு நான் அப்புறமா சொல்லி புரிய வச்சுப்பேன். எனக்கு என் குழந்தை திரும்ப வேணுமா?
அதுக்காக தான் இந்த பிச்சை எடுக்கிற பரிகாரம். நான் கிளம்புறேம்மா. இதனால உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு செல்வி. அம்மா, சந்தோஷ் என்ன பிச்சை எடுக்க போக வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு என்ன பிச்சைக்காரி கோலத்துல பார்க்க விருப்பம் இல்ல. ஆனா ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும்னு. அதனாலதான் நான் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். மாயா, சந்தோஷ் வேணான்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் இவ பிச்சை எடுக்க போறாடி. இவளை உண்டு இல்லைன்னு பண்ண இந்த ஒரு காரணம் போதும். வா, நம்ம போய் அவளை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கலாம். மா, கொஞ்சம் அமைதியா இரு. அவ பிச்சை எடுக்க போட்டோம். அவ குற்றம் செஞ்சாதான் நாம அவளை குத்தி காட்டி நாம அவளுக்கு தண்டனை கொடுக்க முடியும். முதல்ல அவ போய் வலையில விழட்டும். அதுவும் சரிதாண்டி. ஆனா அவ பார்க்க உண்மையான பிச்சைக்காரி மாதிரியே இருக்கால்ல. இவ இப்படியே இருந்துட்டாலும் நல்லா தான் இருக்கும்ல. இவளுக்கு எதுக்குடி இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம்? ஏய், எங்கடி போற? மா, சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காவது அவளை போக வேண்டான்னு நாம ஒரு வாட்டி சொல்லுவோமா? இல்லனா சந்தோஷ் வந்து நீங்க ஏன் அவளை பார்த்து தடுக்கலன்னு சொன்னா என்ன சொல்றது? ஆமா இல்ல. ஏய், உன்ன மாதிரி எல்லாம் ஏண்டி என்னால யோசிக்கவே முடியல. நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறியோ? என்னால யோசிக்க முடியாதத என் வயித்துல பிறந்த நீ இவ்வளோலாம் யோசிக்கிறியே. உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளோ அறிவு வந்துச்சோ? மா, இப்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வியா? வாயை மூடிட்டு வா. நான் கிளம்புறேன். ஏய் செல்வி, இது என்ன கோலம்? கோலம் இல்ல, இது ஒரு பரிகாரம். மா பாருமா, பரிகாரமா? நீ ஏதோ அஸ்வந்த் ஸ்கூலுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறியன்னு நினைச்சேன். அப்படி என்னதான் பரிகாரம் பண்ண போற? செல்வி அவ குழந்தை கிடைக்கணும்னு பரிகாரம் பண்றா. நம்ம தெருவில் இருக்கிற வீடு வீடா போய் பிச்சை எடுத்தா செல்வி குழந்தை எந்த தடை இல்லாம சீக்கிரமா கிடைச்சிரும். அப்படின்னு யார் சொன்னது? பிச்சைக்காரன் படத்தோட டைரக்டரா? அப்படிலாம் பேசாதீங்க, தெய்வ குத்தமாயிடும். தெய்வ குத்தமாயிடுமா? படமா எடுத்தா மட்டும் 100 நாள் ஓடுது, வீட்ல செஞ்சா மாறிடுமா? நல்ல காரியத்துக்காக போகும்போது இப்படிலாம் அபசகுணமா பேசாதீங்க. கெட்டது நடக்க கூடாதுன்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டமா? ஆமா, அதுக்கு சந்தோஷ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கியாச்சு. ஓ மாயா, அவனே போ சொல்லிட்டானாண்டி. போகட்டும் விடு, அப்புறம் நாம ஏன் தடுக்கணும்? போமா, போய் வீடு வீடா பிச்சை எடு, குடும்பம் நல்லா விளங்கிடும். நீ வாடி. அவங்க கிடக்குறாங்க செல்வி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. உன் பரிகாரம் நிச்சயமா நிறைவேறும். வா. நான் போயிட்டு வரேன். நானும் கூட வரேன்டி. மா, நான் தனியா தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். நீ எதுக்கு என் கூட வர? இல்ல செல்வி, உனக்கு தாகம் எடுத்தா தண்ணி கொடுக்க கூட இருந்து பாத்துக்கிறேன்டி. மா, இது போன ஜென்மத்துல நான் பண்ண தப்புக்கு தண்டனை. அந்த தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப போய் என்ன சொகுசா பாத்துக்க வரேன்னு சொல்றேன். அப்படி செஞ்சா இந்த பரிகாரத்துக்கு பலனே கிடைக்காதுமா. நீ உள்ள போ. அது இல்ல செல்வி, நான் சொல்றேன்ல, போ போமா. அம்மா, தாயே, தர்மம் போடுங்கம்மா. மா, வர வர. நீங்க நல்லா இருக்கணுமா? சரிம்மா.
தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா சும்மா கேட்டு தட்டாத. வரேன் இரு. பிச்சை எடுக்கிறவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? காலையிலே பிச்சை எடுக்க வந்துட்டியா? போ வெளியே போ. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. ஒழிச்சு சாப்பிட வேண்டியதானே? ஓசில உடம்புல இருக்கிற இந்த பொழப்புக்குன்னு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். தயவு செஞ்சு ஏதாவது தர்மம் பண்ணுங்க. உங்களை நம்பிதாம்மா வந்திருக்கேன். ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? வெளியே போ. இல்ல நாயை ஊத்து விட்டுருவேன். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா இருமா வரேன். என்னம்மா? அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்க. இங்கே இரு வரேன். ஏ மாயா, இவ நல்லா பிச்சை எடுக்கிறாடி. முழுசா அந்த கேரக்டராவே மாறிட்டா. ஒரு படத்துல கூட கேஆர் விஜயா பிச்சை எடுப்பாங்களே, அதுல கூட ஒரு பாட்டு வருமே. ஞாபகம் வந்துருச்சு. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. இது மாதிரி இவ பாட்டு பாடி பிச்சை எடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்டி. நீங்க நல்லா பரவாயில்ல. இருக்கணும்மா. அம்மா வாமா.